சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம் தேவ சமூகத்தில் 21 நாட்கள் காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் வரைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லு. இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். பிரியமானவர்களே, 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை கீழ்கண்ட கேபிள் டிவி சேனல்களில் கண்டுகளிக்கலாம். அரசு கேபிள் 598, TCCL 740, VK டிஜிட்டல் 720, SCV 179, CTN 813, GTPL 982, அக்ஷயா 675, ஜாக் 92, அரிஸ்டோ 625. உங்கள் செல்போன் மூலமாகவும் உங்கள் வீட்டு தொலைக்காட்சி மூலமாகவும் கீழ்காணும் ஆப்களில் கண்டுகளியுங்கள். ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், டாடா பிளே சிங்கிள், அமேசான் ஃபயர் டிவி, roku, ஆப்பிள் டிவி, LG ஸ்மார்ட் டிவி, ஹைசென்ஸ். வாங்கி படியுங்கள். இயேசு பெரியவர் வார இதழ், ஜீவ ஒளி ஜெபகோபுரம் மாத இதழ். ஒரு புத்தகத்தின் விலை 100 ரூபாய். இந்த புத்தகத்தின் பிரதிகள் உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் முகவரியை 9442131629 என்ற எண்ணிற்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்களும் அறிவிக்க விரும்பினால் உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் இந்த புத்தகத்தை சுவிசேஷமாக அறிவிக்கலாம். அதற்கு ஒரு புத்தகத்திற்கு 100 ரூபாய் வீதம், 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம் என நீங்களும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த புத்தகத்தின் விலையை 9442131629 என்ற எண்ணிற்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலம் அனுப்பலாம். நன்றி.
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல சாட்சி அனைத்த தேவனுக்கு கூடான கூடி ஸ்தோத்திரம். நான் போன மீட்டிங்கில் சாட்சி சொல்லணும்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் எனக்கு இந்த 2019 ஒரு வாரத்தில் இந்த கண்ணில் என்னென்னு தெரியாது, லைட்டாக சோப்பு மறைந்து இந்த கண் பார்வை கம்மியாக காணப்பட்டது. அப்போ எனக்கு இந்த சூரிய ஒளி இந்த இதிலெல்லாம் பெரிய அளவில் தெரியாதனால நான் சாட்சி சொல்லி இது ரொம்ப தாமதமாக இருந்தது. அப்போ இந்த கண் வலினால் நான் பாஸ்டரை ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் இப்படி கண் வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாஸ்டர் சொன்னாவா ஜெபிச்சுட்டு சரி என்ன ஆச்சுன்னு கேட்டாவா. நான் இப்படி திடீர்னு கண் வலி வந்துருச்சு, ஒன்று என்னால் முடியலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2வது பாஸ்டர் சொன்னாவா சரி நான் ப்ரேயர் பண்ணேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி முடிஞ்சு சரி நான் 2வது கேட்டேன். பாஸ்டர் மறுபடியும் ஃபோன் பண்ணி பாஸ்டர் நான் இப்படி இருக்குது, நான் ஆஸ்பத்திரி போகலாமான்னு. ஏன்னா இந்த ஊழியத்துக்கு 8 வருஷம் ஆச்சு நான் ஊழியத்துக்கு ஏன்னா இந்த ஊழியத்தில் மருந்து மாத்திரை எடுக்காத ஒரு குடும்பம்னா எங்கள் குடும்பத்தை சொல்லலாம். அப்போ பாஸ்டர் சொன்னாவா சரி கண்ணு இல்லையா, அப்போ நீ ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணி பாருன்னு. நான் அப்போ போகும்போது அவங்க டாக்டர் சொன்னாவா செக் பண்ணிவிட்டு கண் சரி சொட்டு மருந்தெல்லாம் கொடுத்த அப்புறம் எனக்கு அந்த வலி தீரலை. அப்போ மறுநாள் புது வருஷம் மீட்டிங்கில் நான் வரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதோ அதிசயங்களை காண பண்ணுவேன்னு. அப்போ அதிசயங்களை காண பண்ணுவேன்னு எனக்கு நான் இந்த ஊழியத்துக்கு வந்த அப்புறம் ஆதிலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை, அதிசயங்களை காண பண்ணால் நான் விசுவாசிப்பேன். அதிசயங்களை சொன்னார்னா எனக்கு எப்படியாவது 2 நாள் இல்லை 3 நாள் அந்த உடனே அந்த ஸ்பாட்டில் எனக்கு அற்புதம் நடக்கும். அப்போ அன்னைக்கு 3 நாள் ஆன அப்புறமும் எனக்கு கண்ணிலிருந்து அந்த வலி தீரலை, அந்த கண் சிவப்பாக இருந்து. அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் 7ஆம் நாள் கண்ணில் ஒரு என்ன அறியாமலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்போ நான் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி விஷயத்த சொன்னேன். பாஸ்டர் இப்படி இருக்குது பாஸ்டர், மறுபடியும் ப்ரேயர் பண்ணி பாஸ்டர் சொன்னாவா சரி அவன் கண்டிப்பாக ஆண்டவர் வார்த்தை அதிசயங்களை செய்வார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பிறகு நான் பாஸ்டர் 2வது மீட்டிங்கில் வாரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் மருந்து மாத்திரை எடுக்கணுமான்னு. ஏன்னா மருந்து மாத்திரை எடுக்க முடியாமல் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்க பிரச்சனை, எங்கள் அப்பா இருக்க பிரச்சனைகள்லாம் தேவன் எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த 7-8 வருஷத்தில் இந்த ஊழியத்தில் ஜீவகோபுர ஊழியத்தில் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காரு. அதற்காக ஆண்டவர் கூடான கூடிய ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, அப்போ பாஸ்டர் சொன்னாங்க மாத்திரை நீங்கள் ஒரு நாள் எடுக்காண்டான்னு சொல்லிட்டு சொன்னார். நான் அதில் ஒன்றா சரி எடுக்கலை. நான் என்னைக்கு மாத்திரை மருந்து எடுக்காமல் இருந்தோன்னா அன்னைக்கு ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை தந்தார். அன்னைக்கு கண்ணு பார்வை தேவன் நல்லபடியாக ஒரு பார்வை தந்துடுறார். அதற்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இந்த ஊழியத்துக்கு இந்த ஜீவ ஜெபகூரத்திற்கு நான் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நேரத்தில் கால் நடக்க முடியாமல் 2012 என்னை தூக்கி தான் கொண்டு வந்தேன். அப்போ இந்த மீட்டிங்கில் கீழே உள்ள மீட்டிங்கில் ஒரு தூணில் தான் இருந்தேன். அப்போ கொண்டு வரக்கூடிய நேரத்தில் என்னை அங்கே தூக்கி அப்போ நான் பில்டிங் ஏறவே முடியாது, என்னை ஒரு தாங்கலை தான் கொண்டு வந்து இந்த மீட்டிங் வழியாக மீட்டிங் நடக்கலை. அப்போ நாங்கள் அந்த வாரந்தோறும் நாங்கள் வாரத்தில் 7 நாள்னால் நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் வந்துடுவோம். அப்படி வரக்கூடிய நேரத்தில் தான் இங்கே வரக்கூடிய நேரத்தில் அந்த தூணில் இருக்கிற நேரத்தில் பாஸ்டர் அப்போ தான் முதல்ல பார்த்தேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க இது ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க இது வேறு ஒன்றும் இல்லை மந்திரத்தினால தான் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்போ நான் அந்த நேரம் எனக்கு இப்படி வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் அது வந்ததுனால நான் இப்போ உங்கள் முன்னாடி நின்று பேசுனதுன்னா அது தேவனுடைய கிருபை. உபத்திரம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா உபத்திரப்பட்டனால தான் நான் எங்கள் வீட்டில் யாராவது ப்ரேயர் பண்ண முந்தி நான் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒழித்து போயிடுவேன். ப்ரேயர் பண்ண வாரான்னு நினச்சா நான் இங்கேருந்து போயிட்டு ப்ரேயர் பண்ணி முடித்தப்பறம் மறுபடியும் நான் எங்கள் வீட்டுக்கு வருவேன். அப்படி என்னோடய வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்தது. அப்போ எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் சகோதரி, என்னோடய சகோதரி 3 பேர் தான் சர்ச்சைக்கு எல்லாம் போவான். நான் பெரிய அளவில் போக மாட்டேன். தேவன் அன்னைக்கு என்னை சந்தித்தார். இப்படி ஒரு உபத்திரத்தை கொடுத்தா தான் இவன் மனம் திரும்பான் என்று தேவன் அவர் செய்தார். கண்டிப்பாக அந்த அவர் செலுத்த உபத்திரத்தினால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்தை உங்கள் முன்னாடி ஒரு சாட்சியாக தேவனை நிறுத்தினார். அதற்காக கூட நான் கூட சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் கால் சுகம் இல்லாமல் வர நேரத்தில் ஆஸ்பத்திரி கைவிட்டது, வைத்தியசாலை கைவிட்டது. அக்குபஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த நபர் சொன்னாங்க, எத்தனையோ பேர் இந்த இடத்துல சுகம் ஆயிருக்காவா, உங்கள் மகனுக்கு ஏன் இப்படி இருக்குன்னு. அவர் வாயினாலே தான் சொன்னார், நீ நல்ல ஒரு ப்ரேயர் நல்ல பாஸ் விட்டு ப்ரேயர் பண்ணுங்க,
எல்லாம் விடுதலை தருவா. அதுபோல் வைத்தியசாலையிலும் வைத்தியரும் அதுபோல் தான் மருந்து மாத்திரை நான் தரமாட்டேன், நீங்கள் ப்ரேயர் சென்டர் கொண்டு போங்க. அதே வைத்தியசாலையில் வைத்தியர் சொன்னது ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிற நேரத்தில் தான் கொஞ்சம் ஏன்னு கேட்கும், மற்றபடி வெளியில் வந்தால் மறுபடியும் எனக்கு கால் நடக்க முடியாமல் ஆகும். நான் வந்து எங்கள் ஊரில் இருந்து எங்கள் சித்தி அவங்க வீட்டுக்கு தான் போய் இருந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஏவுதல். அப்போ பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண அப்புறமும் பாஸ்டர் அதை பொறுப்படுத்த முடியாமல் ஃபோன் பண்ண அப்புறம் எடுக்காத சூழ்நிலை எனக்கு ஒன்றும் தெரியாது ஏன் எடுக்காமல் இருக்காருன்னு. ஆனால் ஆண்டவருடைய ஏவுதல் பாஸ்டருக்கு வந்துருந்தா கண்டிப்பாக வரும். ஏன்னா நாங்கள் ஃபோன் பண்ணாமலே திடீர்னு எங்கள் வீட்டுக்கு காலையிலே வந்து கதவு தட்ட சவுண்டு கேட்கும். நான் என்னடா யாருன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா பாஸ்டராக இருக்கும். நாங்கள் கூப்பிட மாட்டோம், ஆனால் எதிர்பாராமல் வந்திருப்பார் பாஸ்டர். எங்களுக்கு பெரிய அதிசயம். ஏன்னா ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம் எங்களுக்கு வாழ்க்கையில். அது மட்டும் இல்லை, நான் கால் நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் எனக்கு வயத்தில் ஒரு கிட்டினில் ஒரு கல். அப்போ பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணி, பாஸ்டர் நான் வயர் நல்லா வலியாக இருக்குது இந்த அப்படி என்ன சொன்ன பாஸ்டர் முதல்ல சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணி சொன்னாங்க வயத்தில் அதாவது கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னு. நான் அதில் உடனே பொறுப்படுத்தலை. நான் அதில் பாஸ்டரே சொன்னேன், நீங்கள் உங்கள் சந்தேகத்தில் இருந்தால் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணுங்கன்னு. இதே தக்கல் ஆஸ்பத்திரியில் மணலியில் ஒரு டாக்டரை பார்த்து அவர் மூலமாக பால் பண்ணையில் ஒரு ஸ்கேன் சென்டர் இருந்து அந்த சென்டரில் போய் பார்க்குற நேரத்தில் அதே ரைட் சைடில் அதே கிட்னியில் கல். பிறகு அந்த டாக்டர் மூலமாக போய் அவர் சொன்னாங்க, ஒரு மாதம் வரை நான் இது மருந்து மாத்திரை தரேன், இதில் தீரலைன்னா வேறு எதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் அதுலேயும் ஒரு அற்புதத்தை செஞ்சார். பாஸ்டர்கிட்ட மறுபடியும் நாங்கள் அடுத்தடுத்து வந்துட்டே இருப்போம். ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் அப்படி வந்துட்டு இருந்தோம். அப்போ பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி சொன்னாங்க, உனக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கல் கரைந்து போகணும். அதே வாரத்தில் கல் கரைந்து போகும். எந்த வலியுமே தேவன் எனக்கு இந்நாள் வரைக்கும் நிறைய அற்புதங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனாலும் டைம் இல்லாதனால கர்த்தர் சொல்ல சாட்சியே இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி. ஒரு முறை ஒரு உறவினர் வீட்டுக்கு நாங்கள் போகிறோம், மருத்துவமனைக்கு போகிறோம். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. இந்த மாஸ்க்கு கண்டு முடிய திறந்தாச்சுன்னா அவர் போயிடுவார் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. நானும் என் மனைவி அங்கே செல்லுகிறோம் பார்ப்பதற்கு. பார்க்க முன்னாடி தடை பண்ணுறாங்க. முடிஞ்சு போச்சு, ஏன்னா அவங்களாவே முடித்து கொள்கிறார்கள். முடிஞ்சு போச்சு தனக்கு தானே முடிஞ்சு போச்சு. இப்போவோ அப்போவோ அந்த நிமிஷத்துக்கு காத்திருக்காங்க. அந்த நிமிஷம் கூட கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஜீவனை கொடுன்னு சொல்லி போராடுவதற்கு ஒரு ஆத்மாவும் கிடையாது. சீக்கிரம் போ, இனி நீ உயிரோடு இருக்கண்டா, சீக்கிரம் செத்துரு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறது என்று சொல்வது போல அவங்க காத்திருக்கிறார்கள், மரணத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம கடைசி நிமிஷத்தில் கூட நம்முடைய நம்பிக்கையை இழக்கக்கூடாது, ஜீவனுள்ள நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நாங்கள் சொன்னோம், ஓடிப்போனோம், போனோடனே நான் போய் கால் பெருவரில் பிடிச்சேன், கால் அசைந்தது, கண்ணை திறந்தார், கண்ணீர் வந்தது. என் மனைவி அவர் உறவு முறை பேரை சொல்லி கூப்பிட்டார், உடனே அழுதார். அல்லேலூயா. செத்த டெட் பாடி அழுமா? அழாது. அப்போ உயிர் இருக்கு, காப்பாற்றலாம் இல்லை, ஆனால் காப்பாற்றல. நான் சொன்னேன், அவருக்கு உயிர் ஆண்டவர் கொடுக்குறாரு, தீர்க்க ஆயுசை கொடுக்குறாரு. நீங்கள் போய் மருத்துவமனையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு மருத்துவரை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மருத்துவமனையில் இருக்கிறவங்களோட்ட போய் வேறு எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? நல்ல மருத்துவரை வச்சு பாருங்கள், ஆண்டவர் ஜீவனை கொடு. அதுக்கு அடையாளம் தான். நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள், ஆண்டவர் உணர்வை கொடுத்துருக்காரு, உயிரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் என்ன செய்யணும்? சுவாசக்குழாய் சரியாக காற்றி சுவாசிக்க வேண்டும். அல்லையா? அதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவளும் என்ன பண்ணாங்க, நாங்கள் சொல்லிவிட்டு வெளியே வர முன்னாடி டாக்டரை வச்சு மாஸ்கை எடுத்துட்டாங்க, முகமுடியை எடுத்துட்டாங்க, மூச்சு திணறி இறந்து போனார். இது கிட்டத்தட்ட ஒரு கொலைக்கு சமம் தானே. மருத்துவ கொலைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லையா? ஆகவே கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர்கள் நம்பிக்கை இழந்தார்கள். மருத்துவத்தின் மேல நம்பிக்கை இழந்து, ஆண்டவர் மேல் நம்பிக்கை இழந்து, எப்போ அதை மாஸ்கை எடுக்கலாம் என்று ஆயத்தம் பண்ணி முடிவு பண்ணி வைத்திருக்கிறார்கள். காப்பாற்றுவதற்கு போராடவில்லை, இல்லைன்னா ஜபத்தில் போராட வேண்டும், இல்லைன்னா மருத்துவத்தில் போராட வேண்டும். அவர்கள் 3 மணிக்கு எடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு, உத்தரவு போட்டாச்சு. 3 மணிக்கு எடுத்தாச்சு, மூச்சு திணறல் வந்து சிறந்து போச்சு இல்லையா? இதுதான் இந்த உலகம். அல்லேலூயா. ஆகவே கடைசி நிமிடத்தில் கூட நம்முடைய நம்பிக்கை, ஜீவனுக்கேற்ற தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழக்கக்கூடாது.
உலகம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். கர்த்தர் சொன்னாரா? சொல்லலை. நீ நாளை செத்து போவேன்னு சொன்னாரா? சொல்லலை. அப்போ நாளை செத்து போவேன்னு சொன்னால் அந்த நிமிஷத்தில் கூட என்ன செய்யணும்? ஜீவனோட நம்பிக்கையை வச்சு தேவ சமூகத்தில் போராடி நிற்கணும், விசுவாசத்தோடு போராடணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல? விசுவாசியை பார்த்து என்ன சொல்ல? விசுவாசியை நீ பதறாதே, விசுவாசியை நீ கலங்காது. அவர் உங்களை விசுவாசின்னு அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ நீங்கள் ஏன் அவர் மேலே நம்பிக்கை வைப்பதில்லை? பதட்டம். இந்த ரொம்ப பதறனா கண்ணீர் வரும் இல்லையா? அப்போ அந்த கிறிஸ்து இதயத்தை உடைச்சிருவான், இதயத்தை உடைச்சிருவான். அப்போ உனக்குள்ளே இருக்கிறது இயேசு கிறிஸ்து இல்லை, அந்த கிறிஸ்துவ. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் அழுகையே வராது, வரக்கூடாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்து எதுக்கு அழணும்? அழக்கூடாது, கேட்கணும். ஆண்டவர்கிட்ட செய்யுங்கப்பா, நான் உன் பிள்ளை அல்லவா மட்டும் மதி. 2 வரி சொன்னாலே போதும், அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவார். ஐயோ மூக்கை பிடிச்சி அப்படியே ஒரு சீந்தி அப்படியே பின்னால் தடவிட்டு மறுபடியும் மூக்கை பிடிச்சி மறுபடியும் அழுதாச்சுன்னா அவிவிசுவாசத்தினுடைய வெளிப்பாடுகள், அந்தி கிறிஸ்துனுடைய வெளிப்பாடுகள் தான், பொல்லாத அவனுடைய வெளிப்பாடுகள். நம்ம ஜீவனுள்ள நம்பிக்கை அங்கு இழந்து போகிறது, அற்று போகிறது. இப்போ நாளைக்கு நான் செத்து போவேன்னு தேவன் எனக்கு சொன்னார்னு வச்சுக்கிடுவோம். நான் போய் பதற மாட்டேன். என்ன செய்வேன்? ஆண்டவரே, நான் செத்து போகும்போதாவது நான் பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ நம்மகிட்ட கொஞ்சம் பரிசுத்த குறைச்சல் இருக்கலாம், மேபி இருக்கும். நாளைக்கு 4 மணிக்கு செத்து போன்னு சொன்னார்னா ஆண்டவர் என்ன 3:45 மணிக்கு என்ன பரிசுத்தம் பண்ணி உமக்கு சித்தப்படி நீ செய்யணும். அப்போ கூட அளவு, ஐயோ எனக்கு சாவி வைத்திருக்கிறீரோ, நான் எப்படி இன்னும் உமக்கு 23 வருஷம் உண்மையாக ஊழியம் செய்தேன், நான் எப்படி சாக முடியும்? இன்னும் குறைச்சி வருஷம் நான் ஊழியம் செய்யணும், இன்னும் குறைச்சி வருஷம் ஆத்மாவில் கொள்ளையிடணும், இன்னும் குறைச்சி ஆத்மாவுடைய தசமகாலத்தெல்லாம் நான் அடித்து மாற்றணும், இன்னக்க சொல்லி அழுதா எனக்கு கொஞ்சம் புலம்பல் தான் வரும் இல்லையா? அப்போ அந்த கிறிஸ்து எனக்குள்ள யாராப்பா? அந்த கிறிஸ்து. ஆண்டவரே, 4 மணிக்கு எடுத்துக்கொள்கிறீரா? நீர் எடுத்துக்கொள்ளும். நீர் ஒரு முடிவெடுத்தா என்னால் மாற்ற முடியாது, ஆனால் என்னை பரிசுத்தம் பண்ணி எடுத்துக்கொள்ளும். பாவியாய் என்னை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதான் உடும்பிப்பிடின்னு எழுது. இந்த உடும்பிப்பிடின்னு தெரியும்ல, உடும்புன்னு ஒரு மிருகம் உண்டு இல்லையா? எலி மாதிரி ஒன்று இருக்கும். அதில் ஒரு கயரை கட்டி நம்ம மாடி, ஒரு 4 மாடி கட்டுறதில் தூக்கி விட்டாச்சுன்னா அதை பிடிச்சிட்டு நிற்கும், கீழே விடாது. நம்ம அந்த கயரில் தொங்கி என்ன செய்யலாம்? மாடி ஏறலாம், ஏணிப்படி மாதிரி ஏறலாம். உடும்பு, அதான் உடும்பு பிடி என்பது. அது ஒரு இடத்துல ஒரு சோறில் பிடிச்சிட்டா 50 கிலோ சரீரம் 80 கிலோ சரீரம் இருந்தாலும் நம்ம தொங்கி அதில் ஏறலாம், யானி மாதிரி. அது டெவிச்சி, அதை உடும்பு பிடி. அப்போ நம்ம இன்று முதல் கர்த்தரை எப்படி பிடிக்கணும்? உடும்பு பிடியாக பிடிச்சிருவோம். அதில் இல்லையா? அவருக்கு காலில், அவரை கழுத்தில் இல்லை, அவரை காலில் பிடிச்சிருவோம். உண்மை விட மாட்டேன், என்னை பரிசுத்தம் பண்ணாமல் உண்மை விட மாட்டேன். என்னை பரிசுத்தம் பண்ணி எடுத்துக்கொள்ளும். நிறைய பாவம் செஞ்சவன் தான், அக்கிரமம் செஞ்சவன் தான், மீறுதல் செஞ்சவன் தான், கொடுக்காதவன் தான், கீழ்ப்படியாதவன் தான். ஆனால் இப்போ எடுத்துக்கொள்வேன்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன பரிசுத்தம் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அப்போ பார்ப்பாரு, விடாப்படியாக பிடிச்சு நிற்கிறானே, சரிப்பா இன்னும் பரிசுத்தம் பண்ணிக்கிறேன், இனி பரிசுத்த ஜீவிதம் இன்னும் கொஞ்சம் 50 வருஷம் வாழ்ந்துக்கோன்னு சொல்லுவார். ஆயுசு திரும்ப வந்துச்சா? ஆயுசு எனக்கு தாரும், உயிரை தாருன்னு கேட்டால் தரமாட்டார், எடுத்துடுவார். உயிரை திரும்ப கேட்கக்கூடாது. எனக்கு உயிரை தாரோம், தீர்க்காட்சி தான் கேட்கவே கூடாது, அது அவருக்கு காரியம். நம்ம கேட்க வேண்டிய பரிசுத்தத்தை மட்டும்தான் கேட்க வேண்டும். பரிசுத்தம் கேட்டால் அவர் எத்தனை காலம் வேணுனாலும் உயிரோடு இருப்பதற்கு அவர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நம்ம தேவ சமூகத்தில் அழுகை தூக்கி குப்பையில் போடணும். ஏன்னா அதெல்லாம் அந்த விக்கிரத்தை சேமிக்கிறவருடைய சுபாவங்கள். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவனுள்ள தேவனை நம்ம அப்பாவாக ஏற்றுக்கொண்ட போது எதற்கு அழுக? வீடு கட்டணுமா? கஷ்டப்படுறேன், வீடை கட்டிதாங்கப்பா. உரிமையை கேட்கலாம். பாட்டு இருக்குல்ல, உண்மை அப்பா என்று கூப்பிடவா, உண்மை அம்மாவை என்று கூப்பிடவா சொல்கிறோம்ல. அப்போ எனக்கு வீடை கட்டித்தாங்கப்பா, அவ்வளோதான், ஒரே வார்த்தை, அது போதும். ஆனால் 24 மணி நேரம் வீடை கட்டித்தாங்கப்பா, வீடை கட்டித்தாங்கப்பா, வீடை கட்டித்தாங்கப்பா, வீடை கட்டித்தாங்கப்பான்னு அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு லோபம் ஒன்று இருக்குங்களா, போதகர ட்ரெஸ் இருக்குங்களா, அப்படியே ஒரு தூக்கிடுவார் முழங்காலி மேலே. அப்போ தான் அவருக்கு காலெல்லாம் வெளிப்படும். அப்படியே நம்ம தலைக்கு மேலே வச்சு ஒரு உத மல்லாந்து விழுவோம். என்ன இருக்கப்படலை, வீடை கட்டித்தான் அப்படி தானே. ஒரு குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி தரலான்னு சொல்லியாச்சு. அப்புறம் மிட்டாய் வாங்கிதாப்பா, மிட்டாய் வாங்கிதாப்பா, மிட்டாய் வாங்கிதாப்பா, மிட்டாய் வாங்கிதாப்பா, மிட்டாய் வாங்கிதாப்பா, போய் அவனு மிட்டாய் கிடையாது போ, இப்படிதானே பெத்த தகப்பனே சொல்லுவான். அல்ல, விசுவாசத்தோடு
முழு நம்பிக்கையோட வார்த்தைகளை எடுத்து அவர்கள் சமூகத்தில் வைக்கணும். அல்லேலூயா. முழு நம்பிக்கையோட வைக்கணும். வீடு கட்டிதாங்கப்பா, கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் தானே. முதல் பாட்டு அப்படி தானே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அல்லேலூயா. நாங்கள் கடற்கரை தேசத்தில் ஒரு வீட்டுக்கு போனோம். ஒரு காலனி வீடு, 3 பெண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அதுவும் வயதுக்கு வந்த பெரிய பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு சகோதரி, அவங்க கடன் பிரச்சனைக்காக தான் நாங்கள் அன்றைக்கி போனோம். கூட்டிகிட்டு போனாங்க. அந்த வீட்டினுடைய மகனுடைய தாய் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு காலனி வீடு, கிச்சனும் அங்கே தான், பெட்ரூம் அங்கே தான், ஹாலும் அங்கே தான். அரசாங்கம் கட்டி கொடுத்து அப்படி தான் அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இது 2002. அப்போ அந்த காலனி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இடம் தான் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பாய் விரித்து நாங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க, முழங்கால் படிக்கிட்டு கற்சில மாதிரி நிற்பாங்க. நான் அடிக்கடி கண்ணை திறந்து பார்ப்பேன், அசைய மாட்டாங்க. நம்ம 2 வாரத்தை ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிவிட்டு சிஸ்டர்னு கூப்பிட்டாச்சுன்னா அவங்க அசைய மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் தாண்டியாச்சு, அவங்க அப்படி தான் நின்னாங்க, கற்சிலை மாதிரி. அதுக்கப்புறம் கடைசியில் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு இல்லத்தை கட்டுவேன், உனக்கு ஒரு இல்லத்தை கட்டுவேன்னு சொன்னார். அப்போ எனக்கு புரியலை. உடனே உனக்கு ஒரு இல்லத்தை கட்டுவேன்னு சொன்னதும் அந்த சகோதரனுடைய கண்கள் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது. பிரதர், நான் இப்போ தான் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறேன். எப்படி கேட்டேன்னா, ஒரு சின்ன அறை தான் இருக்கிறது. அதில் அப்பா படுக்கணும், நான் படுக்கணும், 3 பிள்ளைகள் படுக்கணும். குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியலை. எனக்கு ஒரு வீடை கட்டி தந்தால் நலமாக இருக்கும் என்று இப்போ தான் நான் ஆண்டவர் சமூகத்தில் சொன்னேன். நீங்கள் உடனே என்ன சொன்னீங்க, உனக்கு வீடை கட்டி தருவேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். இந்த விண்ணப்பத்தை அழுகையோடு வைக்கல, கலங்கி வைக்கல, கற்சலமாறு நின்று தேவனிடத்தில் பேசி இருக்கிறார்கள். அப்புறம் 14 லாக்ஸு கடன். நாங்கள் திரும்ப போனோம், எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப போனோம். மறு வெள்ளிக்கிழமை அந்த இடத்துக்கு போகும்போது அந்த குடிசையை காணோம். அந்த குடிசையை காணோம். நிறைய காலனி வீடு இருக்குது, அதில் இந்த வீடை காணோம். அப்புறம் ஜெபத்துக்கு போக முடியாது, நாங்கள் ரிட்டர்ன் வரோம். ஏனென்றால் அந்த இடத்துல ஒரு ஏசிபி வந்து என்ன செய்து வீடு கட்டுற இடத்தை ஆழப்படுத்தி திடப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதிலே ஒரு வண்ணமான ஒரு பெரிய மனுஷன் நிற்கிறாங்க. அல்லேலூயா. அவர் பேர் கென்னடி. அல்லேலூயா. ஆனால் அவர் பேர் கென்னடின்னு தெரியாது. நாங்கள் திரும்ப வந்தோம். திரும்ப நடந்து வரும்போது மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட்டு பக்கத்தில் வரும்போது ஒரு அம்மா எங்களை தேடி வருது. ஐயா, அதான் அன்னைக்கு கூட்டிகிட்டு போனம்மா, வாங்க, பையன் வந்துட்டான், பையன் வந்துட்டான், கடற்கரைக்கு போனால் பையன் வந்துட்டான், உங்கள் வாயில் சர்க்கரை போடணும். உங்கள் வாயில் என்ன சர்க்கரை, யாருக்கனே சுகர் 10 நெல்லிட்டுன்னுது, ஒரு சர்க்கரை சொல்லுது. என்ன அது, அவன் போட்டு ரிட்டன் வந்தான், மீன் இல்லாமல் தான் ரிட்டன் வந்துட்டு இருந்தான், மீனே கிடைக்கல. வெறுங்கையாக வந்த நேரத்தில் தான் இதை கேள்விப்பட்டு தான் உங்களை நான் ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் அந்த வீட்டுக்கு. இப்போது நீங்கள் ஜெபத்தை முடித்து வெளியே போனதுமே ஒரு தகவல் வருகிறது. பல மணி நேரத்திற்கு பிறகு அவனுக்கு சுறாமீன்கள் கிடைத்து விட்டது. என்னது? சுறாமீன்கள். அவன் கரைக்கு ஒதுங்குகிற நேரத்தில் சுறாமீன்கள் ஆழ்கிணறில் கிடக்கும். ஆனால் கரைக்கு வர்ற வழியிலேயே ஒரு பாறையை சுற்றி ஏகப்பட்ட சுறாமீன்கள் இருந்தது. அத்தனை சுறாமீன்களையும் பிடித்து விட்டான். நாங்கள் கடனையும் அடைத்து விட்டோம். இப்பொழுது பையன் வீடு கட்டுவதற்கு அங்கே ஏசிபி வைத்து வேலை செஞ்சுடுகிறான், வாங்கன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ தான் அவர் பெயர் கென்னடி என்று இந்த தாயுடைய மகன் என்று தெரியும். அதிலே ஒரு 3 மாடியை கட்டினார்கள். ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம் என்றால் அந்த விண்ணப்பம் கலங்கள் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், தெளிந்த புத்தியோடு நியாயமான முறையில் அந்த விண்ணப்பத்தை வச்சாங்க. என்ன வச்சாங்க? அது ஆண்டவரை தொட்டது. எனது படுக்கிறதுக்கு இடமில்லை, நான் படுக்கணும், புருஷன் படுக்கணும், 3 பெண் பிள்ளைகள் படுக்கணும். இதுகளை மருமகனுடைய புருஷனுடைய மாமியார் இருந்தாலும் அதில் படுக்கணும். இடமில்லை, ஒரு இடம் உண்டாக்கும். பார்த்தார்ல, அவங்க இடம் உண்டாகணுமிக்கு என்ன வேணும்? பணம் வேணும் இல்லை? அப்போ ரிட்டனாக வார இடத்துல சுறாமீன் எல்லாம் கட்டளை இட்டார். கென்னடி போட்டு முன்னாடி எல்லா சுறாமீனும் வந்து வரிசையாக நில்லுங்கன்னு எல்லாம் வாழை ஆட்டிக்கிட்டு நின்று அவன் வலையை போட்டான், பிடிச்சான், வந்தான். ஒரு நிமிஷத்தில் பணக்காரன் ஆக்கிட்டார் ஆண்டவர். கூடாதது ஒன்றுமில்லை. அவர் நம்ம சமூகத்தில் 1000 பிரச்சனைகள் வரலாம் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் அழுகையோட தேவ சமூகத்தில் வராதிங்க. என்னை பொறுத்தவரையில் அப்படி தான் சொல்லுவேன். வீட்டில் எவனா செத்தா கூட அழாதீங்க.
வீட்டில் எவனாவது செத்தா, உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், இல்லை சிறு குழந்தையாக இருக்கலாம், அழாதீங்க. ஏன் அழாதீங்கன்னா, அழுதால் நம்முடைய ஜெபம் போயிடுச்சு. ஒருவேளை தேவன் நம்ம அழாமல் இருந்து, ஆண்டவரே ஒரு உயிரை கொடுத்தா நலமாக இருக்கும் என்று ஒரு வார்த்தை இதயத்தில் சொன்னாலே ஓடி வந்து உயிரை கொடுத்துட்டு போயிடுவார். போக மாட்டாரா? அப்போ அழுதா அது புலம்பல், ஒப்பாரி இல்லையா? ஒப்பாரி வைக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் தானே ஒரு முறை ஜெபிச்சிங்க இல்லையா பிரதர்? வேலூரில் செத்த பொண்ணுக்கு, உங்கள் அக்கா பொண்ணு, அவர் பாருங்கள் விசுவாசத்தை பாருங்கள். அவருடைய சகோதரியினுடைய மகள் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவள், ஆனால் மரித்து போனாள். அடக்க செய்திக்காக எல்லாரிடத்தில் தகவல் கொடுத்துட்டாங்க, எல்லாரும் வராங்க, வாங்க வாங்க வாங்கன்னு. பட் இவர் போனார். இவர் ஃபோன் பண்ணி என்னடா ஒன்று தகவலை கொடுத்தாரு, எனக்கு சரியாக ஜெபிக்க முடியல. ஆனால் நான் ஜெபித்த எண்ணெய் எங்கே? அவர் வீட்டில் இருந்தது. உடனே ஓடி போனார், எண்ணெய் எடுத்துகிட்டு போனார். எல்லோரும் வீட்டில் நிறைய பேர் நிற்கிறாங்க. மருத்துவமே திரும்ப விட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க, வாகனங்களெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. அப்போ இவர் மட்டும் என்ன பண்ணார், அந்த எண்ணெய் எடுத்து தலையில் பூசி, அந்த வாய் எப்படி இருந்து பூண்டு இருந்தது இல்லையா, திறக்க முடியாமல் இருந்தது, வாயை நல்லா வச்சு நல்லா திறந்த மாட்டுக்கு அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி பல்ல புலந்து இந்த இயேசுவின் ரத்தம் நெல்லி அங்கே ஊட்டி கொடுத்துட்டு அந்த இடத்துல ஜெபிக்க தெரியாத மனுஷன் ஜெபம் பண்ணினார். தேவன் உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. இயேசுவின் ரத்தம் அல்லேலூயா சகல பிணிகளையும் அப்புறப்படுத்தும். அங்கே அவருடைய நம்பிக்கையினுடைய ஜெபம். ஐயோ, மரித்து போன பிள்ளைங்க நான் அதுக்கு ஜெபிக்கணும் இல்லையா? மரித்து போன பிள்ளைங்க நானே ஜெபிக்கணும்? அவர் யோசிக்கலையே. இயேசு கிறிஸ்து நினைச்சா உயிரை கொடுக்க முடியும். அந்த விசுவாசத்தோட வெட்கத்தை பார்க்கல, அவமானத்தை பார்க்கல. எல்லாரும் இவரை சீச்சின்னு சிரிப்பாங்க, அதைப்படி கவலை இல்லை. இவர் என்ன பூசினாரு, ஜெபிச்சாரு. நல்லா ஜெபிக்க தெரியாது, ஜெபிச்சாரு. ஆனால் தேவன் உயிரே கொடுத்தார். ஒரு சம கையை தட்டுங்க. அவர் ஜெப விண்ணப்பம் எப்படி நம்மகிட்ட இருந்து வெளிப்படுதோ அப்படிதான் அவரும் வெளிப்பட்டு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இத்தனைக்கும் ஒரு விக்கிர தோப்பில் உள்ள ஒரு பிள்ளை, ஆனால் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டதுக்கே இவ்வளோ மரணம் வரைக்கும் அங்கே வந்து விட்டது. ஆனால் மரணத்தை ஜெயமாய் தேவன் விளங்கி காட்டினார். அல்லேலூயா. ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்யணும், அழுது ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. அழுதாலே நம்பிக்கை போச்சு. கேளுங்க, விண்ணப்பத்தை வைங்க, ஒரு முறை வைங்க, தாழ்மையாக இருந்து வைங்க, புலம்பி வைக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, போன வருஷம் சொன்னீரே ஆண்டவரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவா என்று. வருஷம் 4 ஆச்சு, நான் இப்பவும் கீழே தான் இருக்கிறேன், மேலே போகவே இல்லைன்னு புலம்பல் ஜெபம் கேட்க மாட்டார். அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து வரணும் விண்ணப்பம். இப்போ 3 ஒரு கூட்டர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், தேவன் சமூகத்தில் போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும். நான் ஒரு பாவி தான், நியாயப்படுத்தலை, நான் பாவி இல்லைன்னு நான் ஒரு பாவி தான். ஆனால் நீ நினச்சா என்னை சொஸ்தமாக்க முடியும், நீர் விரும்பினால் என்னை சுத்தமாக்க முடியும். பிறவிக்குடன் ஈஸியாக கண்ணை பார்க்க முடியுமா? பிறவிக்குடனை பார்க்க முடியாது, அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். பிறவிக்குடன் சாவும் வரைக்கும் பிறவிக்குடன் தான். ஆனால் இவனுக்கு விசுவாசம் என்ன, நீர் தொட்டால் நான் சொஸ்தமாவேன், அதை உமக்கு சித்தமானால் நான் சொஸ்தமாவேன் என்று விண்ணப்பத்தை குருட விண்ணப்பம் பண்ணுறான். அவங்கெல்லாம் கண்ணு இருக்கு பாருங்க, பைபிளை படிக்கிறான். அவன் பைபிளை படிக்காதவன், அவன் போய் விசுவசிக்கிறான் பாருங்க. உடனே விசுவசிக்கிறான் கேட்டாங்க, ஆம் விசுவசிக்கிறேன், அப்படியானால் சொஸ்தமாக சித்தமுண்டு என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே
ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூட எல்லாம் கூட ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூட எல்லாம் கூட ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென் சொல்லுங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே நம்முடைய வாழ்க்கை பாதையெல்லாம் மாறும். அதை இவன் விசுவசிக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இந்த பிறவி குருடனுடைய கண்களே திறக்கும் என்று அதிசயத்துக்கு எதிர்பார்த்திருக்கல. அவன் நீர் தொட்டா நான் சொஸ்தமாவேன், நீர் தொட்டா நான் பார்ப்பேன். அதான் அவனுடைய மேலான விசுவாசம். பிறவிக்குடன் பார்க்கவே முடியாது. அவன் என்ன சொல்றான்? நீர் தொட்டா நான் சொஸ்தமாவேன். இதெல்லாம் விசுவாசம். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆகவே அவனுடைய விசுவாசத்தை கண்டு தேவன் அவனை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. இன்னொரு பிறவிக்குடன் வருகிறான். அவனுக்கும் கண்ணு இல்லை. ஆண்டவர் என்னை குணமாக்கும். உடனே காரி தரையில் துப்பினார். காரி மண்ணில் துப்புனார். துப்புனது மட்டும் இல்லாமல் அதில் கையை விரலை போட்டு அந்த மண்ணையும் துப்பலையும் சேராக மாற்றினார். குழு குழு குழுன்னு மாற்றினார். அப்புறம் உனக்கு கண் பார்வை தானே வேணும், வா குனிஞ்சு நில்லுன்னு. அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி அவன் குனிஞ்சு நின்னான். ஆண்டு முன்னாடி குனிஞ்சு நின்னதும் இந்த சேரு பாருங்க, 2 கண்ணிலையும் பூசி விட்டார். 2 கண்ணிலையும் பூசி விட்டார். போய் சிலவாங்குளத்தில் சென்று முகத்தை கழுவிட்டு போ. அப்போ நம்ம என்ன செய்வோம்? உமக்க துப்பலை என் கண்ணில் பூசி இனி போய் குளத்தில் போய் சிலவாங்குளம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அங்கே போய் கழுவிக்கோன்னு சொல்கிறாரு. இது என்னையா? அப்படி தானே கேட்பாங்க. விசுவாச குறைச்சிருவங்க, நீர் துப்பி மண்ணை ஆக்கி அதை என் கண்ணில் பூசி அங்கே ஆற்றுல போய் கழுவிடு, அவள் கண்ணு குணம் ஆயிருமோ இன்றுலாம் கேட்க வேண்டும் நிலைமை வரும். ஆனால் ஆண்டவர் செய்ததை அவன் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டான். அப்படியே பக்தி வைராக்கியமாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த சேரை கண்ணில் பூசிட்டு தட்டு தடுமாறி அந்த சிலோவான் குளத்திற்கு செல்கிறான். அங்கே தண்ணி எடுத்து முகத்தை அடித்த பொழுது அவன் கண்கள் திறப்புண்டு உலகத்தை பார்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவான் விசுவாசம். ஹல்லேலூயா. அங்கே அது வரைக்கும் அவரை சோதிக்கிறார். நீ வழியில பின்வாங்கி போறியோன்னு தெரியாது, ஆனா இந்த துடைக்கக்கூடாது. வேற ஒரு என்ன பண்ண, கொஞ்சம் தாண்டி போனதோ உடனே துடைச்சிடுவான். அவருக்கு துப்பலை நாம எப்படி கண்ணில் சுமக்கிறதுன்னு. ஆனால் இவன் அப்படிலா சொன்ன அதே குளம் வரைக்கும் சென்றான். அங்கே சென்றது மட்டுமல்லாமல் அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய முகத்தை கழுவி கொண்டான். கண்கள் திறந்தது. இதுதான் விசுவாசம். அங்கே போய் நான் ஏன் முகத்தில் தண்ணியை கழுவணும் என்று யோசிக்கல. ஒருவேளை தண்ணியை திறந்து முகத்தை கழுவினாலும் கண்ணு திறக்கலைன்னா பிறவிக்குடன் கண்ணை திறக்க முடியுமா? இது நடக்காத காரியம். இந்த இயேசுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டான், வேற வழியா போயிருப்பான் இல்லையா? ஆனால் இந்த விசுவாசி அப்படி அல்ல. பக்தி வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொண்டு அவன் தண்ணீர் எடுத்து முகத்தை கழுவின பொழுது அவன் சொஸ்தமானான். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தில் தான் ஒரு விடுதலை கடந்து வருகிறது. நம்பிக்கையில் தான் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது என்பதனை மறந்து விடக்கூடாது. ஆகவே எல்லா இடங்களிலும் நம்ம அழுகையோடு விண்ணப்பம் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் மற்றவங்க பண்ணட்டும். நீங்கள் ஜீவொலியில் வேதத்தை கேட்டு கேட்டு என்னது 60 மார்க் எடுத்தாச்சு இல்லை? 60 மார்க் எடுத்தாச்சு இல்லையா பிரதர்? நீங்கள் புதுசாக ஒரு ஆத்மா வருதுன்னு வைங்களேன், அவங்க ஒன்றும் அழுதா அவ்வளோ பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வேதம் சரியாக தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பொறுத்தவரை ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. என்னுடைய சுவிசேஷத்தை கேட்டு ஃபஸ்ட் கிளாஸ் வகுப்பில் எனக்கு வந்து 60 மார்க் எடுத்தாச்சு. இன்னும் 40 தான் எடுக்கணும், 40 பரிசுத்தம். அப்போ 60 மார்க் எடுத்தவர் 1ஆம் கிளாஸ் பிள்ளையில் போய் எல்கேஜியில் இருந்து அழுற மாதிரி அழுதா என்ன? அழக்கூடாது. அழுத நம்பிக்கை போச்சு. அழுது நம்ம இருதயம் மட்டும்தான் அழலாம், அது வெளியே தெரியக்கூடாது. உள்ளம் அழலாம், அது வெளியே தெரியக்கூடாது. ஆண்டு சமூகத்தில் நின்னாலே போதும், அவர் பார்ப்பார். அவருக்கு பேரே என்ன? அவர் இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவன். உன் அழுகை அல்ல,
இருதயத்தை நோக்கி பார்த்து அற்புதம் செய்கிற தேவன். முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உன் உள்ளத்தை பார்க்கிறவர். உள்ளத்தையும் இருதயத்தையும் பார்த்து தான் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். இங்கே குருடனுக்கும் குஷ்டரோகிக்கும் இப்படிப்பட்ட அற்புதத்தை தான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அந்த இரத்தப்போக்கில் அவதிப்படுகிற ஒரு சகோதரி 12 வருஷம் இரத்தப்போக்கில் அவதி, உலகமெங்கும் சென்றால் எல்லா மருத்துவமனையும் பார்த்தால் விடுதலை கிடைக்கல. அப்போது இருதயத்தில் அவர் தீர்ப்பெழுதுகிறார், அவளை விசுவாசத்தில் அவர் தீர்ப்பெழுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய தொங்கலில் அவர் உடம்புல மேலே போட்டு டவல்னு வச்சு விடுவோம், நம்ம புரியும்படி தோல் மேலே ஒரு டவலை போட்டிருந்தார். அந்த டவலுடைய நுனி, அந்த தொங்கல், அந்த தொங்கலை தொட்டாலே போதும் நான் சொஸ்தமாவேன் என்று அவர் இருதயத்தில் எழுதி வச்ச பாருங்க. அதுதான் என் உண்மையான விசுவாசம். நம்ம தொட்டு பார்த்தா அற்புதம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு யோசனை வரும் இல்லையா? ஒரு வேளை அற்புதம் நடக்கலாம் சந்தேகத்தோட. அவன் அப்படி நினைக்கலையே. அவள் வஸ்திரத்தின் ஓரத்தின் நுனியின் தொங்கலை தொட்டால் போதும் நான் சொஸ்தமாவேன் என்று விசுவாசித்தாள். இதை விட பெரிய என்ன விசுவாசம் இருக்கு? ஆகவே அவளுடைய விசுவாசம். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? செத்தாலும் பிழைப்போன்னு நினைக்கணும். கலரில் போட்டு 6 அடி நம்ம புதைச்சிருங்க, வானா பெட்டியை தூக்கி உள்ளே போடுங்க, அதுக்கு மேலே ஏறி நின்று நல்லா மிதிங்க, கல்லை மண்ணை போட்டு வைங்க. என்ன வச்சுருந்தாலும் ஆண்டவருக்கு இறக்கம் உண்டுன்னா அந்த பெட்டி பிரேத குழியெல்லாம் திறக்கும். நம்ம ஆவியுள்ள சரீரமாய் மறுபடியும் எழும்பி வருவோம். ஆக இந்த உலகம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு விசுவாசத்தை நம்ம வளர்த்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இறுதி காலத்தில் நம்முடைய விசுவாச துரோகம் தான் அதிகமாக ஏற்படும். ஆண்டவர் சொல்கிறார் 2 தெசலோனிக்கேயர் 2:3-4 விசுவாச துரோகம் தான் முந்தி நேரிடும். நம்முடைய விசுவாசத்தை வஞ்சிப்பதற்கு தான் சாத்தான் வருவான். ஏன்னா விசுவாசத்தை இழக்க செய்தால் தண்டனை வரும் என்று சாத்தானுக்கு தெரியும். விசுவாசத்தை இழக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். இப்போ கர்த்தர் மேல் ஒரு விசுவாசத்தை ஒரு மனிதன் இழக்கக்கூடாது. ஒரு படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாமில் விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ளணும். ஏன்னா சந்தேகம் வருது, நான் ஜெயிப்பேனோ ஜெயிக்க மாட்டேனோ, ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேன். ஒன்றும் தெரியலைனாலும் நம்ம என்ன செய்வோம்? சொல்லணும், ஏசப்பா என்ன கூட இருந்து எழுதுவார் பரீட்சை, அவ்வளோதான். நான் ஆனால் புஸ்தகத்தை படிக்க மாட்டேன், புஸ்தகத்தெல்லாம் முடியுங்க, அப்படி புஸ்தகத்தில் முடியுங்க. அன்றைக்கி எக்ஸாமுக்கெல்லாம் பைபிளை படிங்க, ஃபுல்லாக இருந்து படிங்க. எல்லோரும் புஸ்தகம் படிப்பாங்க. எப்படி படிப்பாங்க? அசோகர் கனிஷ்கர் நாட்டுக்கு சென்று படையெடுத்தார் இல்லையா? அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே விடிய காலம் ஓட்டிடுவாங்க. ஒரு கேள்விக்கு மேலே போகாது. விடிய காலம் பார்க்குமா அந்த ராத்திரி படித்த பாடம் எல்லாம் மறந்து போயிருக்கும். தேவையா இதெல்லாம்? கர்த்தரிடத்தில் வரணும். அன்னைக்கெல்லாம் பைபிளை ஃபுல்லாக படிங்க. பைபிளை படிச்சுக்கிட்டு ஆண்டவர் என் கூட வரும், பேனா கையில் இருக்குது, புத்தகம் தான் இருக்குது, எழுத போகிற எக்ஸாம் பேப்பர் தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீர் என் கூடவே இருந்து எக்ஸாம் எழுதி என்னை ஜெயிப்பிக்கணும். இப்படி ஒரு மாணவி ஒரு மாணவன் சொல்லிட்டு போகட்டுமே, நிச்சயமாக அந்த மாணவனுடைய விசுவாசத்தை கண்டு தேவன் உள்ளுக்குள்ளே இறங்கி அந்த டிக் நம்பர் எல்லாம் எப்படி 40 மார்க்கு டிக் வருமே, டிக் 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 பாஸு போச்சா. ஜெயத்தை தருகிறது தேவன். உங்களால் ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ள தான் முடியும். அல்லேலூயா. ஜெயத்தை தேவன் தான் நமக்கு தர வேண்டும். வாழ்க்கையில் ஒரு ஜெயம், உலக பிரகாரம் பொருளாதாரத்தில் ஒரு ஜெயம், சாத்தானை மிதிக்கிறதுல ஒரு ஜெயம், சாத்தானை அடிக்கிறதுல ஒரு ஜெபம், பிசாசை கட்டுகிறதுல ஒரு ஜெபம், எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜெயம் நமக்குள்ள இருந்தால் நம்ம ஜெயிச்சுட்டே போவோம், சாத்தான் தோத்துட்டே போவான். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. சுத்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி
கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. குருடர்களை பார்க்க செய்தீர், முடவர்கள் நடக்க செய்தீர், குருடர்களை பார்க்க செய்தீர், மூடவர்கள் நடக்க செய்தீர், ஐயா மூடவர்கள் நடக்க செய்தீர், ஐயா மூடவர்கள் நடக்க செய்தீர், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென் சொல்லுங்க. பெதஸ்தா குளத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அங்கே 38 வருடமாக ஒரு முடவன் முடங்கி கிடக்கிறான். அல்லேலூயா. 1 அல்ல 2 அல்ல 38 வருடம். பெதஸ்தா குளத்திற்கு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது எப்பாவது ஒரு முறை ஒரு கர்த்தருடைய தூதன் வருவான். நல்லா பாருங்கள், வேதத்தை கொஞ்சம் உள்ளே போய் ஆராய்ந்து பார்க்குறோம். எப்பாவது ஒரு முறை, அது குறிப்பிட்ட தேதி கிடையாது, எப்பாவது ஒரு முறை தூதன் வருவான். வந்த உடனே குளத்தெல்லாம் கலக்கிடுவார். கலக்கினா தானே மீனை பிடிக்க முடியும். மீன் பிடிக்காரன்னு சொல்லுவான், மீனை கலக்கினா தான் மீனை பிடிக்க முடியும். அப்போ அது அந்த கலங்கின தண்ணியில் கண்ணு தெரியாமல் நிற்கும் தப்பித்து போகிறதுக்கு, அப்போ ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய தூதனோ இப்படி தான் உங்களை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டார், கர்த்தருடைய குளத்தில் தண்ணியை கலக்கி விட்டார். நல்லா குளித்து முங்கி குளித்து நீந்தி குளித்து அப்படி ஆட்டம் போட்டு அப்படி அவர் போயிட்டுருவார். இப்போ தண்ணி கலங்கி கிடக்கும். அப்போ கலங்கின தண்ணீரில் தான் நல்லா யோசிங்க, நல்லா இருக்க தண்ணி தான் கலக்கிட்டு போகிறாரு. கலங்கின தண்ணியில் தான் அவர் சொல்கிறார், யார் முதல்ல ஓடி போய் அதில் போய் குளிக்கிறானோ அவன் சுத்தமாவான். ஒரு பரீட்சை வச்சுருக்கார் பாருங்க. நம்மளாம் யோசிப்போம், கலங்கின தண்ணியில் நம்ம ஏன் குளிக்கணும், நம்ம கலங்க தண்ணி இருந்தால் குளிப்போமா, குளிக்க மாட்டோம். சீச்சி இந்த குளம் நமக்கு வேண்டாம், அடுத்த ஏரிக்கு போயிடுவோம். அங்கேயும் கலங்கி இருந்தால் அங்கேயும் வேண்டாம், தெளிந்த தண்ணி இருந்தால் தான் நம்ம குளிப்போம். ஆனால் சாராயத்தை மட்டும் கவலை இல்லாமல் குடிப்போம். உற்சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா. இங்கே வேதம் என்ன சொல்கிறது, முதலிலே ஓடி போகிற ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தான் விடுதலை. அவனுக்கு எப்பேற்பட்ட வியாதியானாலும் சொஸ்தமாவான். அது என்ன வியாதின்னா, அவனுக்கு குஷ்டரோகம் இருக்கலாம், அவனுக்கு கூடனாக இருக்கலாம், சிவடனாக இருக்கலாம், முடவனாக இருக்கலாம், இல்லை தீராத வியாதியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒருவருக்கு தான் அந்த விடுதலை. இந்த ஒருவருடைய விடுதலை பெறுவதற்காக அந்த குளத்தங்கரையில் நிறைய பேர் என்ன செய்வாங்க, காத்திருப்பாங்க. யோசிக்கணும், ஆண்டவர் எப்படி அழகாக சொல்கிறவருங்க. அந்த கலங்க பண்ணுகிற அந்த குளத்தங்கரையில் விடுதலைக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டும். ஒருவர் தான் விடுதலை, மற்றவங்க காத்திருக்க வேண்டும். அதுலேயும் அங்கே எப்படிப்பட்டவர்கள் காத்து கிடந்தார்கள் என்று சொன்னால், முடவர்கள், செவிடர்கள், குருடர்கள், கை சும்பினவர்கள், அதாவது கை விளங்காதவங்க, பக்கவாதம், இப்படிப்பட்டவங்க எல்லாம் கொண்டு வச்சாங்க ஒரு விடுதலைக்காக. இப்போ தேவன் ஒரு விடுதலை கொடுக்கிறார் என்று சொன்னால், பற்பல தேசத்திலிருந்து ஜனங்கள் திரளாய் வந்து கொண்டு தான் இருப்பார்கள் இல்லையா. அப்போ இப்படிப்பட்டவங்க மத்தியில் இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிடுவோம், மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஓடுனா நீங்கள் ஓடிடுவீங்க இல்லையா. என் பொண்டாட்டியில் ஓட சொல்லி பாருங்கள், 1/4 கிலோமீட்டரோட ஓட மாட்டேன், ஓட முடியாது இல்லை. சரீர பலன் இருந்தால் தானே ஓட முடியும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படியே ஒரு முடவன் ஓட முடியுமா? 2 கால் உள்ளவன் ஓடி முதல்ல போய் விழுந்துருவான்.
ஆனால் இந்த சப்பானி முடியுமா? சப்பானி இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். அவன் இருக்கிற இடத்துல இருந்து 38 வருஷமாக அங்கே தான் இருக்கான். 1 வருஷம் இல்லை, 38 வருடங்கள். நீங்கள் எல்லாம் விசுவாசத்தில் 38 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க. 38 நிமிஷம். அவன் 38 வருஷம் அங்கே இருக்கிறான். என்ன கண்ணை சுற்றி என்ன நடக்குது? ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கிறவன் ஓடி போய் விழுந்து குணமாகி போயிட்டே இருக்கிறான். எப்போது ஆண்டவர் கலக்குவார், எப்போ ஒருத்தன் ஓடிடுவான், கலக்கிறான். அப்போ சப்பானியெல்லாம் ஓட முடியாது, கை சும்முனா ஓட முடியாது, வியாதிப்பட்டம் ஓட முடியாது, இருதய வியாதிகளும் ஓட முடியாது. நல்லா புரிஞ்சுடுங்க, இருதய வியாதியும் ஓட முடியாது, மூச்சு எடுத்து செத்துருவான். இழுப்பு வியாதிகளும் ஓட முடியாது, நல்ல ஆரோக்கியம் தான் ஓட முடியும். அப்போ அங்கே விடுதலை பெற்றது யாரு? நல்ல ஆரோக்கியம் பெற்றவர்கள் தான் சுகத்தை பற்றி சென்றிருக்கிறார்கள். வேதம் அப்படி தானே. நோய்களும் ஓடி ஜெயிக்க முடியுமா? இப்போ நான் நல்லா ஓடுவேன்னு வச்சுங்களேன், எனக்கு தானே அந்த விடுதலை கிடைக்கும். சின்ன சின்ன வியாதிகள் சுஸ்தமாகும். ஆனாலும் பரத்திலிருந்து தேவன் பார்க்கிறார், பரத்திலிருந்து தேவன் பார்க்கிறார். இங்கே நடக்கிற நிகழ்வு எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் 38 வருஷமாக ஒரே இடத்துல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான். பார்த்தார், இவனை கொண்டு ஓட முடியாது, இவன் ஓடி விழப்போற. 38 வருஷம் ஆச்சு. இனிய 38 வருடங்கள் எல்லாம் 50 வருடங்கள் இயேசு கிறிஸ்து வருநாள் வரைக்கும் இருந்தாலும் அவன் அந்த குளத்தில் போய் ஓடி விழுந்து சுகமாக போகிறதில்லை என்று யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? எல்லாரும் விடுதலை பெற்றாலும் ஒரு நாள் எனக்கும் ஒரு நேரம் வரும், நானும் நரங்கி நரங்கி தவழ்ந்து தவழ்ந்து கடைசியில் போய் விழுந்து சொஸ்தமாய் எழும்பி நடப்பேன் என்று அவன் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு 38 வருஷமா முடங்கி கிடந்திருக்கிறான். பாருங்க, அவனுக்கு ஒப்பான விசுவாசம் வேற எங்கே இருக்கிறது? உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. நாம எத்தனை சொந்தக்காரங்க சொல்லியிருப்பா, அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தா, ஓய் ஆண்டவர் வந்து உம்மா கொணாக்க போறதில்லை, இது மரியாதையை வீட்டுக்கு வரணும், கையை பிடிச்சி இழுத்துருப்பா இல்லையா? இழுத்துருப்பாளா இல்லையா? அவன் சொல்லியிருப்பான், போடி, எல்லாரும் குணான பிறகு யாரும் இல்லாத நேரத்தில் நான் நாளைக்கு நான் போய் விழுந்து சொஸ்தமாவேன். அப்படி தான் பதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அவனுக்கு அப்பா அம்மா இருந்திருப்பாங்க எல்லாம். ஏண்டா அந்த மழையிலும் வெயிலையும் இந்த குளத்தங்கரையில் 38 வருஷம் ஆச்சு இல்லைடா, இனியாவது வீட்டுக்கு வா, நல்ல சாப்பாடையாவது சாப்பிடலாம், கூப்பிட்டுருப்பாங்களா இல்லையா? கூப்பிட்டுருப்பாங்க. அவனுக்கு பிள்ளைகள் பிறந்திருந்தா வாங்கப்பான்னு கூப்பிட்டுருப்பாங்க. 38 வருஷமாக குளத்தங்கரையில் இருக்கிறீர்கள், உமக்கு விடுதலையே கிடைக்கல. விடுதலை கிடைக்காது, நீங்கள் வாங்க, நல்லா ஓடுறவன் தான் போய் விழுந்து சொஸ்தமாக முடியும் என்று அவங்க ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு? நான் எல்லாம் வரமாட்டேன், நீங்கள் போங்க. நான் எழும்பி நிற்காமல் எழும்பி நடக்காமல் நான் வரமாட்டேன். அப்போ எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தை சொல்லி இவன் பேரில் தூஷணத்தை வளர்த்திருப்பாங்க. ஆனால் அவன் கலங்காமல் ஒன்றுக்கும் பயப்படாமல் அங்கே இருந்தான். இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. என்னை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா. அவர் வந்தார். எத்தனையோ பேர் இருக்காங்க அங்கெல்லாம் போகாம 38 வருஷமாக இருக்கிற அவனை பார்த்து கேட்கிறார், எழும்பி நடக்க விரும்புகிறாயா? ஒரே கேள்வி, என்னால் எழும்பி நடக்க வைக்க முடியும் என்று நீ விசுவசிக்கிறாயான்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்லுகிறார், ஐயா நீ நினைத்தால் முடியும், ஆனாலும் 38 வருடமாக நான் விசுவாசத்தோடு இங்கே இருக்கிறேன். முதல்ல ஓடி போய் விழுகிறவர்கள் சொஸ்தமடைந்து போகிறார்கள். இப்படியே 38 வருடம் ஆகிவிட்டது. எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்போ சொன்னார், படிக்கை எடுத்துட்டு எழும்பி போன்னு சொன்னார். உடனே அவன் படிக்கை எழுத்தோட நான் கால் ஊன்றி நிற்க முடியுமா? கேட்கலாம் இல்லை. படிக்கை எழும்பினோட கால் ஊன்றி நிற்க முடியுமா? நடக்க முடியுமா? இதெல்லாம் அந்த கிறிஸ்தனுடைய கேள்விகள். ஆனால் அவன் அப்படி கேட்கல. அப்படியா? அப்படியே வார்த்தையை கட்டுப்பட்டு அப்படியே கீழ்ப்படிந்து அவனுடைய படுக்கையின் தலையணையும் தூக்கினான். தூக்கினதுமே தேவனுடைய வல்லமை அவன் சரீரத்தில் இறங்கியது. அப்படியே நிமிர்ந்தான், அப்படியே எழுப்பினான், அப்படியே நின்றான், எடுத்துக்கொண்டு ஓடினான் மகிமையா. அல்லேலூயா. கோடுமே எல்லாம் கோடுமே, உம்மாலே எல்லாம் கோடும்.
ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சப்தமா கையோசை. இதிலே ஒரு மறைவான சத்தியம் அடங்கி கிடக்கிறது. அல்லேலூயா. அவன் சப்பானி இல்லையா? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வேத வசனத்தை உற்று பார்த்து அதை கேட்டு அதன்படி கிரியைகளை செய்கிறவன் தான் தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியும்னு வேதம் சொல்லுகிறது. அவன் இந்த முடவன் எப்படி இந்த கிரியைகளை மேற்கொண்டான்? அவர் சொன்னார் இல்லையா, படுக்கையை எடுத்துக்கொண்டு நடணும். இப்போ படுக்கை எடுக்கணும், அவன் இருக்கிற இடத்துலேருந்து குனியணும் இல்லையா? யாருக்கு நீ சப்பானி, இப்போ தலை குனிந்து நிற்க வேண்டும் இல்லையா? கர்த்தருக்கு முன்பாக பணிதல் வேண்டும். அது சந்தேகப்படாமல் அவன் படுக்கையை எடுக்க விரும்புகிறான் இல்லையா? அது கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னதுமே கீழ்ப்படுகிறான், கேட்கிறான், கீழ்ப்படுகிறான், படுக்கை எடுக்கிறான். அந்த கிறிஸ்து அவனுக்குள்ள இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? படுக்கை எடுத்தாவணும், நீ நடக்க போறது இல்லை, நீ சப்பானி சப்பானி தான். இயேசு கிறிஸ்து குறித்து பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. மந்திரவாதின்னு சொல்றாரு, பேய ஓட்டுறன்னு சொல்றாரு. அப்ப எப்படி இன்னும் அவன் உள்ளத்தில் அந்த கிறிஸ்து பேசுவான். ஆனால் இங்கே அப்படி அல்ல. அந்த கிறிஸ்துவன் இடங்கொடாமல் அவன் சத்தத்தை கேட்கிறான், கீழ்ப்படுகிறான், குனிகிறான், படுக்கை எடுக்கிறான். படுக்கையை தொட்டிருந்தான் தேவனுடைய வல்லமை அவனை தொடுகிறது. அல்லேலூயா. வளர்ந்து போன எலும்புகளுக்கு உயிரை கொடுக்கிறார். அல்லேலூயா. சப்பானி நிற்கிறான், நடக்கிறான், ஓடுகிறான். இதுதான் கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் தேவன் உங்களை சோதித்து தான் அறிவார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு கீழ்ப்படிய முடியுமா அந்த அளவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த அளவுக்கு தாழ்மைப்பட வேண்டுமா அந்த அளவுக்கு தாழ்மைப்பட வேண்டும். எத்தனை வருஷம் சோதிக்க முடியுமா அத்தனை வருஷம் அவர் சோதிப்பார். ஆனால் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளாம இந்த பூமி விட்டு போறதில்லை. உற்சாகமா கையை தட்டுங்க. அவர் தரப்போற ஐஸ்வர்யத்தையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நமக்கு தானே, வேற யாருக்கு சிஸ்டர்? அவருடைய பொண்ணும் வெள்ளியும் பணம் ஆஸ்தியெல்லாம் நமக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லட்டுமா? இப்போ ஒரு கானான் ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவிட்டு வராரு, எனக்கு விடுதலை வேணும்னு. டப்புன்னு அவர் சொன்னார், எஜமான் தன் ரொட்டி துண்டை தன் நாய்களுக்கு கொடுப்பனை தவிர, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பனை தவிர நாய்களுக்கு கொடுப்பதில்லை சொன்னாரா இல்லையா? அப்போ என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தான், நாய்களும் தரமாட்டேன். அவன் என்ன நாயா? ஏன் சொன்னார்னா, புறஜாதி தரமாட்டேன், என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தருவேன், உனக்கெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ கோயம்புத்தூரில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. சொத்தை எங்கே கொடுப்பீங்க? உங்கள் வாரிசு கொடுப்பீங்களா, பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடுப்பீங்களா? உங்கள் பிள்ளைகள் தானே கொடுப்பீங்க. அவரவர் சம்பாதிக்கிற ஆஸ்தியை அவரோட பிள்ளைகளை தான் வைத்து விட்டு போவீர்கள். பக்கத்து வீட்டில் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் உங்கள்கிட்ட கிடையாது. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? என்னுடைய ஆஸ்திகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னை அப்பா என்று கூப்பிடுகிறவர்களுக்கு தான் கொடுப்பேன் என்று திட்டவட்டமாக சொன்னார். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவால் சோதிக்கப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவால் துக்கப்படுத்தப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவால் உபத்திரப்படுத்தப்படுகிறோம். ஆனால் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. கையை தட்டுங்க. அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்வார், 7 வழியா வருவார்கள், சத்துரு 7 வழி, ஒத்த வழியா துரத்திடுவார். இல்லைன்னா ஒரு வழியா வருவார், 7 வழியா சிதற பண்ணிடுவார். ஆனால் எவனும் உங்க வீட்டில் சத்துருவாய் நிற்க போவதில்லை. எத்தனை பேர்கள் வந்தாலும் அத்தனையும் துரத்துறதுக்கு சாட்டையோடு உங்கள் வீட்டில் நிற்பார். உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே நம்ம சத்துருவை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், சத்துருவை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்ம தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்கணும், எப்படி துதிக்கணும், இதை 2 கற்றுக்கிட்டா போதும். நீங்கள் நான் இப்போலேருந்து சொல்கிறேன், 1 வருஷம் நீங்கள் எந்த பாட்டும் பாட வேண்டாம், எந்த ஜெபமும் பண்ண வேண்டாம். இந்த ஒரே ஒரு பாடல், விண்ணப்பத்தை கேட்பவரை, அதை மட்டும் பாடிட்டு பைபிளை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் வாசிச்சுட்டே இருங்க.
இந்த இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் எல்லாம் வாசிக்கக்கூடாது. தவணை மாதிரி திட்டம். காலையில் சங்கீதம், அடுத்து மத்தியான நீதிமொழி. எசேக்கியேலை படித்து பாருங்கள், பயம் உண்டாகும் உங்களுக்கு. எரேமியா படித்து பாருங்கள், திகில் உண்டாகும். எரேமியாவும் எசேக்கியேலையும் படித்தாலே நீங்கள் பாதி பாவத்தை விட்டுருவீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரே ஒரு பாட்டு ராத்திரி வேளையில் 9 மணிக்கு 1 முறையா 2 முறையா 3 முறையா 4 முறையா 5 முறையா 6 முறையா 7 முறையா பாடுங்க. அதான் அவங்க இச்சபம். எவ்வளவு தாகம் வருதோ அவ்வளோ வரும் பாடு. பாடிட்டு பைபிளை தொடக்கம் முதல் முடி வரைக்கும் எத்தனை ட்ரிப்பு வாசிக்க முடியுமோ வாசிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலைன்னா என்ன கேளுங்க, உற்சம கையை தட்டுங்க. ஏன்னா நாங்கள் ஒன்றுமில்லாமல், அதாவது இருக்கிற வீட்டு ஆவடி இருக்கிற வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் எங்கள் பேக்கு பார்சல்லாம் தூக்கி ரோட்டில் வச்சாச்சு. வெளியே நிற்கிறோம். எங்கே போகணும், எப்படி போகணும், என்ன செய்யணும்னு தெரியாது. அந்த வேளையில் கூட ஒரு இந்து மனுஷன் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஏன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரல? ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வீடை பார்த்தோம், வெறும் 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்க முடியலை. அப்போ நாங்கள் போகலை. நாங்கள் இங்கே துரத்தி விட்டாச்சு. வெளியில் எல்லாம் பேக் பண்ணி வச்சு நிற்கிறோம். காலை 8 மணிக்கு திடீர்னு ஃபோன் வருது. நாங்கள் நினச்சோம் அந்த வீடு எங்கேயோ போயிருக்கோன்னு. போகலை. வீடு ரெடியாக இருக்குது, நீங்கள் வாங்க. அட்வான்ஸ் பணம் இப்போது இல்லை. அட்வான்ஸ் பணம் உங்கள்கிட்ட கேட்டது யார்? நீங்கள் வாங்க 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 கூப்பிட்டது யார்? அவன் எஜமான் யார்? அப்போ பேய்களெல்லாம் நமக்கு தான் வேலை செய்யணும், நீங்கள் எல்லாம் பேய்களுக்கு வேலை செய்யக்கூடாது. வாங்க வாங்க வாங்க. அதுவும் அம்பத்தூர் ஓட்டி மெயின் ரோட்டில் அங்கே போனோம். இருகரம் விரித்து அவர்கள் வரவேற்றார்கள். தேவன் உன்னை ஒருபோதும் திக்கற்றவனாய் திக்கற்றவளாய் விடேன், இதான வேதம். கைவிட்டாத தேவன். அங்கே போய் மாடியிலே இருந்தான். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, எனக்கு தெரிஞ்ச பாட்டு ஒரே ஒரு பாட்டு, 4 வரி பாட்டு. அங்கே போயிருந்து சாப்பிட காசு இல்லை, குடிக்கிற தண்ணி இல்லை. அங்கே இருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பாட்டை தான் பாடுவோம். அது பாட்டு கொஞ்சமாக பாட மாட்டோம், சத்தம் போட்டு தான் பாடுவோம். எங்களுக்கு தோணும் கீழே இருக்கிறோம் புறஜாதி, எப்போ அடித்து தருதோம். வீடே அட்வான்ஸ் இல்லாமல் வீடை கொடுத்தாச்சு. அப்புறமா பாடி ராத்திரி வேலையில் ராத்திரி தான் பாட ஆரம்பிச்சிருவோம், பகலையும் ஆரம்பிச்சிருவோம். அப்போ அவன் தூக்கம் போயிடும்ல. திட்டுவானா திட்ட மாட்டானா? நாங்கள் துக்க பாட்டை பாடுவோம், ஆறுதல் பாட்டை பாடுவோம். அவன் அழகாக சுகமாக தூங்குவான். அவனுக்கு அது தூக்க பாட்டாக மாறும். நாங்கள் பாட பாட அவன் தொட்டில் கட்டின குழந்தைய போல் அந்த குடும்பம் தூங்கியும். விடிய காலம் படப்படா எழும்பி அவன் ஒரு கடையை ஆரம்பிச்சிடுவான். வீட்டுக்கு முன்னாடி கடையும் இருக்குது. என்ன அப்பா பாட்டை பாடணும்? அந்த பாட்டை அங்கேயும் மட்டுமல்ல சத்தம் போட்டு பாடுவோம். இந்த ஊருக்கு வந்த போகிறோம் இந்த பாட்டை தான் பாடுவோம், வேற எந்த பாட்டையும் பாடல. ஆனால் இந்த பாட்டு இல்லை, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த 4 வரியை பாருங்க, ஒரு நமக்கு ஆறுதல் இருக்கு இல்லையா? கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நமக்கு சொல்லுகிற ஒரு ஆறுதல். இந்த பாடலை சத்தம் போட்டு பாடும் பொழுது அது கேட்கிறவர்களுக்கும் அதான் பொருந்தும். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலம் முழுவதும் உன்னோட கூட இருந்து
உன் கண்ணீரே தொடச்சி கண்மலையில வைப்பார். இப்போ நாங்கள் பாட பாட அந்த இந்து மக்கள் என்னது அப்படியே சொகுசாக தூங்க ஆரம்பித்தாங்க. அது அவங்களுக்கு தாலாட்டு பாடல், அவளுக்கு ஆறுதல் பாடல். விடிய விடிய பாடினாலும் ஏன் பாடுறேன்னு கேட்க மாட்டாங்க. சென்னையில் 2 ஆத்மா கூட 2 ஆத்மா வந்தால் உடனே வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. இப்போ நல்லவங்க எல்லா மதத்திலையும் இருக்கிறார்கள். கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த பாடலை நாங்கள் பாடிதான் எங்களுக்கு போஜனத்தை நிறுத்தி கொண்டோம். இந்த பாடலை பாடினா எங்களுக்கு பசியே வராது. இந்த பாடலை பாடினா தண்ணி தாகம் எடுக்காது. அவை பாடிக்கிட்டு தான் இருப்போம். அல்லேலூயா. மறுபடியும் பாடுவோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு, உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
கலங்காதே கலங்காதே. உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம், உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவார். அல்லேலூயா. பாடுவான். உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவார், உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே. நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்பது பெரிய அதிசயம். இது என் கணவர் என் பக்கத்தில், என் பேர் மரியா, என் கணவர் பேர் சேகர். நாங்கள் 18 வருஷமாக சத்ருவின் பிடியில் நாங்கள் சிக்கி தவிச்சோம். என் கணவருக்காக நான் ஆண்டவருக்கு விரோதமான விக்கிரக ஆராதனை பாவமெல்லாம் செய்தேன். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து இந்து குடும்பத்தில் பிறந்த மகனை திருமணம் செஞ்சுக்கினேன். அந்த திருமணத்தின் நிமித்தம் பாவம் நாங்கள் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 18 வருஷமாக இருக்குது சரீரத்தில் வியாதி. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம், என்னென்னவோ செஞ்சு எத்தனையோ பாஸ்டருங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எத்தனையோ பாஸ்டருங்களை சர்ச்சுங்க சபைங்களை தேடி பிரேயர் ஆளுங்களை தேடி நாங்கள் ஓடணும். எங்களுக்கு எந்த இடத்துலையும் விடுதலை கிடைக்கல. எல்லாம் எங்கள் மாமியார் வீட்டு ஜனங்கள்லாம், நீ நம்ம குலதெய்வத்தை கும்பிடாதுன்னு ஏசப்பா கும்பிட்றதுக்கு ஆரம்பித்த, அதனால தான் அந்த பிரச்சனை, நீ குலதெய்வத்தை கும்பிடுன்னு சொன்னாங்க. அதனால நான் அவங்க நிமித்தம் நான் விக்கிரக ஆராதனை பாவமெல்லாம் செய்து என் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தேன். அந்த பாவத்துக்கு எனக்கு ரொம்ப படிக்க தெரியாது, நான் 2வது கூட படிக்கல. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நான் வாசித்திருக்கிறேன். பைபிள் கொஞ்சம் படிக்க எனக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த 18 வருஷமாக உபத்திரவம், என் கணவருக்கு வந்த உபத்திரவம் என்னென்னா, அவர் தனக்கு தானே பேசுவார். அவருக்குள்ளே ஒரு சத்துருவை பேசுகிற மாதிரி பேசுவார். இரவெல்லாம் தூங்க மாட்டார். அப்படி இருந்தது. நைட்டுக்கெல்லாம் யார் கூட பேசுகிற மாதிரி, யாரும் சண்டை போடுற மாதிரி பேசுவார். ஆனால் காலையிலனா எங்கன்னா வேலைக்கு போவார், பயிர் வேலைக்கு, அப்படிலாம் இருந்தோம். இப்போது கொஞ்ச நாளில் 3 வருஷமாக எங்களுக்கு அதிகமாக பிரச்சனையாச்சு. என் கணவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் எங்களை ஏசி பேசி எங்களை எல்லாம் கைவிட்டாங்க. எங்களுக்கு ஒரு மகன், நாங்கள் 3 பேரும் தற்கொலை செஞ்சுக்கணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். இவருக்கு பைத்தியம் முடிச்சுக்குதுன்னு வேலூரில் பாகாய் ஹாஸ்பிட்டலில் 3 வருஷமாக மாத்திரை வாங்கி கொடுத்தேன். நான் என்னால் பஸ் ஏறி போக முடியல, என்னால் மாத்திரை வாங்கி கொடுக்க முடியல. ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுங்க, என் புருஷனை தொடுங்க, யார் மூலியமா எங்களை தொட போகிறீங்க சாமி, எங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறீங்க, எங்கள் துக்கம்லாம் எப்போ சாமி மாறும்னு நான் கேட்டுன்னு இருந்தேன். நவம்பர் மாதத்தில் எங்கள் சபை பாஸ்டர், நாங்கள் சமாதான பிரபு சபைக்கு போகிறோம். எங்கள் சபை பாஸ்டர் சொன்னார், இதுக்குன்னு ஒரு நாளைக்கு உபவாசம் எடுத்து வீட்டில் ப்ரேயர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் டிசம்பர் மாதத்தில் 10ஆம் தேதி அப்படி ப்ரேயர் வைக்கலான்னு வச்சாங்க. நாங்கள் ப்ரேயருக்கெல்லாம் ரெடியாக இருக்கும்போது திடீர்னு பாஸ்டர் சபையார் யாருமே எங்கள் வீட்டுக்கு ப்ரேயருக்கு வரல. எனக்கு ரொம்ப நாங்கள் என்னத்தான் செய்வாண்டவரே, நாங்கள் நம்பியிருந்தவங்களாம் எங்களை கைவிட்டாங்க சாமி, நீங்கள் உதவி செய்யுங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் அழுதுகினே போய் டிவி வச்சேன். டிவி வைக்கும்போது ஜீவ ஒலி ஜபகோபுரம் சேனலை நாங்கள் பார்த்தேன். அழுதுக்குன்னு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண ஐயாவுக்கு 2 முறை போட்டேன். ஃபோன் போட்டேன். 3ஆவது முறை ஐயா ஃபோன் எடுத்தார். நான் அழுதேன். ஐயா எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை ஐயா, என் பேர் மரியா, எங்கள் வீட்டுக்காரர் பேர் சேகர் ஐயா, ரொம்ப நாளாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஐயா சொன்னார், எங்கள் முகவரி அனுப்புங்க அப்படின்னு. ஐயா எனக்கு படிக்க தெரியாது ஐயா, எனக்கு முகவரி அனுப்ப தெரியாதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டு பையன்கிட்ட போய் எப்படியாவது நம்ம முகவரி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முகவரி அனுப்பிச்சேன். அப்புறமா ஐயா அதுவும் நவம்பர் மாதத்தில் தான் நான் எங்கள் அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சேன். ஆனால் டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் அதை செய்ய முடியல. ஐயா சொன்னார்,
உங்கள் வீட்டுக்காரர் பேரில் ஒரு பொருத்தனை செய்யுங்கம்மா, செய்யுங்க, ஆண்டவர் உடனே உங்களுக்கு அதிசயம் செய்வார். சங்கீதம் எங்களுக்கு சொல்லி நான் 14-15 வாசிக்க சொன்னார். இது வாசி, அவர் பேரில் நீங்கள் பொருத்தனை செய்யுங்க, அந்த பொருத்தனையை செலுத்துங்க, ஆண்டவர் அந்த மகனுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொன்னார். ஆனால் எங்களுக்கு முடியல. நவம்பர் மாதம் முழுவதும் எங்களால் முடியல. டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் 10 நாள் இருக்குது. நாங்கள் அழுதுன்னு நானும் எங்கள் பையனும், நீ வேலைக்கு போயிடுறப்பா, என்னால் இரவும் பகல் என்னால் முடியல. எந்த நேரமும் அழுவாருங்க. கேட்டால் சின்ன குழந்த மாதிரி அழுவார். கேட்டேன்க்கா, என்னை எங்கேயுமே பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னாரு. நான் செய்த விக்கிரக ஆராதனைலாம் போதும் உன் நிமித்தம், நீ செத்துட்டா கூட பரவாயில்ல, நீ செத்துற இல்லை நான் செத்துடுறேன், நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும், நம்ம நிமித்தம் நம்ம பிள்ளை படுற துக்கம் பாரு. 29 வயசு பையன், அவனுக்கு இன்னும் ஒரு நற்காரியம் கூட செய்ய முடியல, நம்மளால நம்ம புள்ள படுற வேதனை பாரு நான் சொல்லி அழுதேன். அப்புறமா எங்கள் பையன் வேலையிலேருந்து வந்ததும் சொன்னேன் நான், ஒரு சின்ன குழந்தைய மாதிரி லெட்டின் பாத்ரூமெல்லாம் உள்ளே இருந்து வெளியே பாத்ரூமுக்கு போவாங்காட்டி பண்ணுவார். நைட்டும் பகலும் நான் அழுதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் எங்கள் பையன் சொன்னேன்ப்பா, என்னப்பா பண்ணிட்டோம், எப்படிப்பா அப்படியே இருந்தா நீ போயிடுறியப்பா வேலைக்கு, நான் கஷ்டப்படுறேன்ப்பா நைட்டும் பகலுன்னு சொன்னேன். அம்மா என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னா, ஒன்றும் வேணாப்பா, நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஜீவ ஒளி ஜபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணுறேன், ஐயா என்ன சொல்கிறாரு, நம்ம திராணிக்கு தக்கவாறு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா உடனே செய்யுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த நிமிஷமே நாங்கள் அந்த பொருத்தனை ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நாங்கள் செய்கிறோம், அந்த பொருத்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி பொருத்தனை உடனே செஞ்சோம். மறுநாள்லிருந்து ஆண்டவர் என் கணவருக்கு பூரண விடுதலை கொடுத்தாரு. மறுநாளே தொட்டார் ஆண்டவர். அவர் இப்போ அழகிறது கிடையாது. 3 வருஷமாக பாகாயம் ஹாஸ்பிட்டலில் மாத்திரை, அவருக்கு மனநோய், அவருக்கு பைத்தியம்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை போட்டால் கூட தூங்க மாட்டார், நைட்டுக்கெல்லாம் அழுவார், பகலுக்கெல்லாம் அழுவார். ஆனால் நாங்கள் அந்த பொருத்தனை பண்ணி செஞ்சோம். உடனே ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. ஐயா கிட்ட நான் சொன்னேன், ஐயா அப்படின்னு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன். ஐயா ஃபோன் எடுத்து தான், நாங்கள் சிஸ்டர் பிரதர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. எங்களுக்கு பெரிய சந்தோஷம், ஐயா நல்லா இருக்கிறாரு ஐயா, கொஞ்சம் பலவீனம் ஐயா, அவ்வளோதான் ஐயா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவும் எங்களுக்கு ஃபோன் மூலியமாகவே எங்களுக்கு ஜபம் பண்ணி எண்ணெய் ஜபிச்சு கொடுத்தாரு. நாங்கள் அதை பூசணும், எங்கள் வீட்டுக்காருக்கும் பூசி, நானும் எங்கள் பையன் 3 பேருமே பூசிக்கணும். இது மூலியமாக எங்களுக்கு கிடைச்ச அதிசயம் அற்புதம். அநேக பேர் எங்கள் ஊரில் நிறைய பேர் இது மாதிரி பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாமா நாங்கள் சொல்லின்னு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு சுகத்தை பலத்தை கொடுத்து ஜீவனோடு எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். நாங்கள் நேற்று 2 மணிக்கு ட்ரெயின் ஏறினோம். நாங்கள் வரும் வழியெல்லாம் பிரச்சனை, எங்களுக்கு ட்ரெயின் 1.5 மணி நேரம் லேட்டு, பஸ்ஸு வந்தால் பஸ்ஸு கிடைக்கல, எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை போராட்டம். நாங்கள் வந்த ட்ரெயின் நைட்டு மணி 1 மணிக்கா ஒரு பக்கம் அப்படியே சாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் நின்றுச்சு ட்ரெயின். ஆனால் அத்தனை பிரச்சனையில் இருந்து என் தகப்பன் எங்களை இந்த இடத்துல நேர்த்தியாக கொண்டு வந்து நிறுத்தினார். என் தகப்பன் செஞ்ச நன்மைக்கு அளவே இல்லை. ஆண்டவர் செய்த நான் இந்த 18 வருஷமாக நான் பட்ட உபத்திரவம் அநேகம். ஆனால் எங்களுக்கு உபத்திரவம் வந்த போதெல்லாம் எங்களை ஆண்டவர் தூக்கி ஏந்தி சுமந்து எங்களை தாங்கி தப்பி வித்து வழி நடத்துகிறேன். எங்கள் சொந்த பந்தம், எங்களை என் தாய் தகப்பன் சகோதரிங்க எல்லாம் எங்களை கைவிட்டாங்க. எங்களை என் புருஷனை கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இன்றைக்கெல்லாம் ரோட்டில் மண்ணில் பத்துன்னு பிறண்டுன்னு எங்கள் வீட்டுக்காரர் அழுதுஇருந்தால் கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க. அப்படியே பட்டவங்கெல்லாம் இன்றைக்கி எங்களை தேடி வரும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்த என் தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி.